ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்லயே சாம்பார் பொடி எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்த்துடலாங்க. இந்த சாம்பார் பொடி பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஸ்டைலில் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது தான். உங்களுக்கு வந்து நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த சாம்பார் பொடிக்கு என்னென்ன மசாலா தேவைன்னு பார்த்துடலாங்க. அப்படியே அது வந்து ஒன்றுன்னா நம்ம வறுத்து எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ வடைச்சட்டி வந்து நல்லா ட்ரையாக வச்சுக்கலாங்க. ஒரு 1/2 கிலோ மல்லி வந்து எடுத்திருக்கேன், நாட்டு மல்லி. இந்த மசாலா பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஸ்டைலில் நான் வீட்டில் எப்பவுமே அரைச்சி வச்சுக்கிற மசாலா தான். 1/2 கிலோ மல்லி வந்து நல்லா வடைச்சட்டியில் போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வறுக்கும்போது லோ ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி மல்லியை வந்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாங்க. லைட்டாக வந்து மல்லி வறுபட்டு நல்லா மணம் வரும்போது நம்ம மல்லி வந்து இப்போ நல்லா வறுபட்டுருச்சுங்க. இதையே அப்படி ஒரு காட்டன் துணியில் மசாலாலாம் கொட்டி ஆற விட்டுறலாங்க. மல்லி வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது நம்ம அப்படியே எடுத்து ஆற விட்டுறலாம். இது கூட குருமிளகு ஒரு 50 கிராம் எடுத்துருக்கேங்க. நான் வந்து ஒரு கப் அளவு வச்சு போட்டுட்ருக்கேன். இந்த கப்பில் பார்த்தீங்கன்னா 1/2 கப் குருமிளகு போட்டிருக்கேன், 1 கப் சீரகம் அந்த மாதிரி நான் சேர்த்துக்குவேன். இப்போ குருமிளகு லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்தெடுத்தாச்சுங்க. இதுவும் அந்த மல்லி கூட நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்குது. இதே கப்பில் நான் ஒரு 1/4 கப்பு சீரகம் வந்து சேர்த்துருக்கேன். சீரகம் அதே மாதிரி தாங்க. எல்லாமே நம்ம இந்த பொருள் எல்லாமே வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா அடுப்பை வந்து மீடியமாகவே வச்சுக்கலாம். ஃபாஸ்ட்டாக வைக்கவே வேண்டாம். வச்சோம்னா ரொம்ப வந்து டக்குன்னு இது கலர் சேஞ்ச் ஆயிரும். நம்ம வறுக்கிற எல்லா மசாலாவுமே இந்த மாதிரி மீடியமாகவே வச்சு வறுத்தெடுத்துடலாங்க. இந்த சீரகம் வந்து லைட்டாக அப்படியே மணம் வர ஆரம்பிக்கும் போது கலரும் சேஞ்ச் ஆகும்போது நம்ம அப்படியே எடுத்துடலாம். இப்போ இந்த மசாலாவெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்க மல்லி கூடவே நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இது கூட ஒரு 1/2 கப்பு வெந்தயம் எடுத்துருக்கேங்க. வெந்தயம் அதே மாதிரி லைட்டாக கலர் மாறி வரும்போது நம்ம அதையும் எடுத்து இதில் கொட்டிக்கலாம். இது கூட இதே கப்பில் 1 கப்பு கருப்பு உளுந்து எடுத்துருக்கேங்க. கருப்பு உளுந்து அதே மாதிரி தாங்க லைட்டாக அப்படியே வறுத்தெடுத்துகிட்டே இருக்கலாம். வறுக்கும்போது பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகி அப்படியே மணம் வர ஆரம்பிக்கும் போது அதையும் எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா பொருளுமே நல்லா ட்ரையாக வறுத்தெடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம இந்த மசாலா வச்சுக்கலாம். இதே கப்பில் நான் துவரம்பருப்பு 1 கப் எடுத்துருக்கேங்க. துவரம்பருப்பு கூடவே ஒரு 1/2 கப்பு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் அளவுகள்லாம் சேர்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா குருமிளகும் கடலைப்பருப்பும் 50 கிராம் சேர்த்திட்டு மீதி எல்லாமே 100 கிராம் சேர்த்திட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மல்லி 1/2 கிலோ, வரமிளகா வந்து 1 கிலோங்க. கடலைப்பருப்பும் குருமிளகும் 50 கிராம், இது எல்லாமே 100 கிராம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட விரலி மஞ்சள் எடுத்துருக்கேங்க. விரலி மஞ்சள் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். அதுவும் லைட்டாக வந்து ஏற்கனவே காஞ்சது தான், இருந்தாலும் லைட்டாக போட்டு வடைச்சட்டியில் வறுத்தெடுத்தாச்சு. அதுவும் அதில் ஆட் பண்ணியாச்சு. இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை இது மாதிரி 2 கொத்து நல்லா உருவி போட்டுட்டு நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு வறுத்தெடுத்துக்கலாம். அந்த பச்சை கலர் வந்து சேஞ்ச் ஆகி நல்லா காஞ்சி வர அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கலாங்க. அதுவும் சிம்லேயே வச்சு வறுத்தரலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக முறுமுறுன்னு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அந்த சவுண்டு வந்து நல்லா கேட்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்து அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பெருங்காயம் வந்து வறுத்தெடுத்துடலாங்க. பெருங்காயத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக எண்ணெய் வந்து 1 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்காட்டி இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி எடுத்து எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது அப்படியே எடுத்து அதுவும் மல்லி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வரமிளகாயை லாஸ்ட்டாக வறுத்தெடுத்துடலாங்க. வரமிளகாயை பார்த்தீங்கன்னா நீட்டாக காம்பெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து அளவளவாக போட்டு நம்ம வடைச்சட்டியில் லைட்டாக இப்படி வறுத்தெடுத்துடலாம். இதுவும் மீடியமாகவே வச்சுட்டு ஸ்டவ்வை லைட்டாக அப்படியே வறுத்தெடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் சூடு ஏறும்போது நல்லா மொறுமொறுன்னு வந்துடும். இதே மாதிரி எல்லா வரமிளகாயும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம லைட்டாக அப்படியே வறுத்தெடுத்து மல்லி மற்ற மசாலா கூட அப்படியே சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லா மசாலாவும் நம்ம ஒன்றா ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் எல்லா மசாலாவையும் கொட்டி நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாங்க. நான் ஒன்றா வறுத்த எல்லா மசாலாவுமே பார்த்தீங்கன்னா இதில் தான் நான் ஒன்றா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுறலாங்க. பரப்பி விட்டுட்டு நல்லா ஆற விட்டுட்டு நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். நான் வந்து சாம்பார் பொடி எப்பவுமே இந்த ஸ்டைலில் தாங்க அரைச்சி வச்சுருப்பேன். இதுவே வந்து குழம்பு மிளகாய் தூளாகவும் யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ மிஷினில் கொடுத்து இதை அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. அரைச்சிட்டு வந்துட்டு அங்கேயே ஓரளவுக்கு ஆற வச்சு கொடுத்துட்டாங்க.
இருந்தாலும் வீட்ல கொஞ்ச நேரம் இந்த மாதிரி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சம்படத்துக்கு மாத்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்லயே அரைச்ச சாம்பார் பொடி தயாராயிருச்சு. பூஜா ஸ்டைல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.